ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹனி பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிக்கன் கேள்வி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கடுகு தேவையானது அளவு போட்டுக்கோங்க. கடுகு சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம வெங்காயமே போடணும் காய்ஸ். இதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம வெங்காயம் போடலாமா? வாங்க காய்ஸ், நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி செய்யுங்க காய்ஸ். ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப எம்மியாகவும் இருக்கும் காய்ஸ். ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி வெங்காயத்தை நல்லா தாளிச்சுக்கோங்க. ரொம்ப எவ்வளோ தாளிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா இருக்கும் காய்ஸ். நிறைய எண்ணெய் ஊற்றி தாளிங்க காய்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா தாளிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தாளிங்க காய்ஸ். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும் காய்ஸ். வாங்க, நான் எப்படி செய்யறேனோ அதே மாதிரி செய்யுங்க காய்ஸ். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க காய்ஸ். ஏன் உப்பு போடுறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நல்லா வதக்கும் போது நமக்கு சீக்கிரமாகவும் வதங்கிடும் காய்ஸ். அதனால நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். நீங்களும் மறக்காம உப்பு போடுங்க காய்ஸ். சரி, நீங்களும் உப்பு போடுவீங்களான்னு கமெண்ட் செக்ஷனை கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. நல்லா உப்பு போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க காய்ஸ். கொஞ்சம் கிச்சன் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் க்ளீன் பண்ணிடுறேன் காய்ஸ். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவியை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் காய்ஸ். இதில் எதில் வேணால் வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, குருமா, சிக்கன், மட்டன் எதில் வேணால் வச்சுக்கலாம் காய்ஸ். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எதில் வேணால் வச்சு சாப்பிடுங்க காய்ஸ். ஸோ இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வறுத்துட்ருக்கோம். அதுவும் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம் காய்ஸ். உங்களுக்கு தேவையான அளவுக்கும் நீங்கள் உப்பு போடுங்க. ரொம்ப அதிகமாகவும் போட்டுறாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் போட்டுறாதீங்க. வதங்குற அளவுக்கு நல்லா உப்பு போடுங்க காய்ஸ். நல்லா உப்பு போட்டு நல்லா கலக்குங்க. ஏன்னா அப்போ தான் கோல்டன் கலரில் வர முடியும். நல்லா வததுக்கு அப்புறமா கொஞ்சம் தேவையான அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்குங்க. அப்போதான் அவ்வளோ நல்லா வதக்குறீங்களோ அப்போதான் ரொம்ப நல்லா எம்மியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் காய்ஸ். ஸோ நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கு அப்புறமா சொல்கிறேன், அதை செய்யுங்க. நான் செய்ய நீங்களும் கூட செஞ்சுட்டே வாங்க காய்ஸ். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப எம்மியாகவும் சாப்பிட முடியும். ஸோ இந்த மாதிரி கலரில் வந்துடணும். ஏன்னா அவ்வளோ லோ ஃப்ளேமை வைங்க, ஹை ஃப்ளேமை வச்சா வெங்காயம் நமக்கு தீஞ்சு போயிடும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெங்காயம் வதக்குனதுக்கு அப்புறமா நான் சொல்கிற சேவையான பொருட்கள் அதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப எம்மியாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி இப்போ நான் செய்கிற அளவு எப்படின்னா, ஒரு 3 பேருக்கு தேவையான அளவுக்கு செய்கிறேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன், தக்காளியும் 2 சேர்த்துருக்கேன் காய்ஸ். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி சேர்க்கும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, தக்காளியும் நல்லா நமக்கு ஜூஸியாக மெசஞ்சு வந்தால் தான் அந்த குருமாவோட டேஸ்ட்டு இதில் தாங்க ஐஸ் இருக்குது. நம்ம நல்லா சமைச்சாதான், நம்ம மனமாக சமைச்சாதாங்க ஐஸ் நம்மளோட குருமாவோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் கைஸ். உப்பு ரொம்ப முக்கியம். நம்ம அளவாக தான் கைஸ் சேர்க்கணும். ஏன்னா வெங்காயத்துலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், தக்காளியும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அதிகமாக போயிடுச்சுன்னா நல்லாவும் இருக்காது. சரிங்களா? உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன் எண்ணெய் சேர்க்குறேன்னா, தக்காளி நமக்கு நல்லா சீக்கிரமாக ஜூஸியாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் தக்காளி எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெயை நல்லா சேர்த்துனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஸோ எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க காய்ஸ். நல்லா வதக்கிக்கோங்க, ஓகேங்களா? நல்லா வதக்குனதுக்கப்புறமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்குங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு மட்டன் எடுத்துக்கிறோம். நீங்கள் மட்டன் எடுத்துக்கோங்க, சிக்கன் எடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். நாங்கள் இன்றைக்கி மட்டன் எடுத்துருக்கோம். நல்லா ஆட்டுக்கறி, ரொம்ப டேஸ்டானங்க, சீக்கிரமாக வேகிற அளவுக்கு நல்லா அழகான ஆட்டுக்கறி தான் எடுத்துருக்கோம். ஸோ அது மாதிரி இல்லாமல் உங்கள் சைடில் கிடைக்கிற ஆட்டுக்கறியும் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்க்கும் போது மட்டன் எப்படி இருக்குது, எந்த அளவில் இருக்குதுன்னு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மட்டன் சாஃப்டாக இருக்கும் போதுன்னு நம்ம சாப்பிடும் போதும் ஒரு கடி கடிக்கும் போது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டனும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்குன்னா நாங்கள் இந்த 2 பேருக்கு தான் செய்கிறோம், இந்த அளவு சேர்த்துக்கிருக்கோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் 4 பேர் 5 பேர் இருந்தீங்கன்னா அதுக்கான அளவை நீங்கள் தான் எடுத்துக்கணும் கைஸ்.
சரிங்களா. மட்டனை நல்லா கழுவிக்குங்க. மட்டனில் ஸ்மெல் வந்துடக்கூடாது. மட்டனில் ஸ்மெல் வந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 வாட்டி 4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ நல்லா வாஷ் பண்ணுங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்னஸ் போகும். ஸோ மட்டனில் இருக்க கொழுப்பு நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான். ஸோ மட்டன் நல்லா கழுவிட்டுக்கப்புறம் மஞ்சள் போட்டு ஒரு நல்லா கழுவிக்குங்க. ஏன் மஞ்சள் போடுறோன்னா அப்போ தான் அதில் ஸ்மெல் வராமல் இருக்கும். அதனால தான் மஞ்சள் போட்டு கழுவிக்கிறோம். ஸோ மஞ்சள் போட்டு நல்லா கழுவிக்குங்க காய்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவினதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் தக்காளியை போட்டோம்ல, அந்த தக்காளியும் நல்லா வைக்கணும். அதுக்கான ரெசிபி தான். நீங்கள் தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் தீயாமல் நம்ம அதையும் மேனேஜ் பண்ணுவோங்க. அப்போ தான் நமக்கு இந்த குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ நல்ல தக்காளி பாருங்கள் எவ்வளோ கலர் மாறி இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டதில் உப்பு போடுறதுனால சீக்கிரமாகவும் நமக்கு வெந்திருக்கு பாருங்கள். சரி, நீங்களும் உப்பு போட்டு சமைங்க. அதே மாதிரி நீங்களும் உப்பு போட்டு சமைக்கிறீங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் தக்காளி வதங்கும் போது உப்பு போடுவீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் காய்ஸ், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு ஜாரில் இஞ்சி தேவையான அளவுக்கு, சீரகம் தேவையான அளவுக்கு, மிளகு தேவையான அளவுக்கு, கசகசா தேவையான அளவுக்கு. ஏன் கசகசா? இதெல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சிக்கோங்க காய்ஸ். நல்லா இதுதான் நம்மளோட ரெசிபிக்கான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகேங்களா. இதை எடுத்துகிட்டு போய் டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா. இதை எடுத்துகிட்டு போய் அரைச்சாதான் உங்களுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இதுதான் காய்ஸ். நீ மறக்காமல் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 2 தடவை தேவையானதுக்கு டர் அப்படின்னு நல்லா ஜாரில் அடிச்சுக்கோங்க. பாருங்கள், நாங்கள் அடிச்சுக்கிற மாதிரி நீங்களும் ஜாரில் போட்டு அடிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வாட்டி போனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் ஆக்காதீங்க, கொஞ்சம் நர அளவுக்கு ஆக்கிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பேஸ்ட் ஆக்கிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு அந்த குழம்புல தெரியாது. ஸோ நமக்கு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக நல்லா அழகாக இருக்கும். சரிங்களா. நரன்னு அரைக்கலன்னா கொஞ்சம் நல்லா இருக்காமல் இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடாதீங்க. குழம்புல போடும்போது, அந்த கிரேவியில் போடும்போது நமக்கு அது தெரியாது. சரிங்களா. நல்லா தேவையான அளவுக்கு நரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த நரன்னு அரைச்சதுக்கப்புறம் நம்ம சொல்கிறேன் அதையும் நல்லா செஞ்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ நரன்னு அரைச்சிட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அந்த நம்ம கடாயில் தக்காளி போட்டு வதக்கிடணும்ல, அந்த வதக்குனதில் கொஞ்சம் நம்ம மட்டன் கழுவி வச்சதை நம்ம அதில் தூக்கி வச்சிடணும். சரிங்களா. மட்டன் நல்லா இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். ஏன்னா மட்டன் வதக்கினதுக்கு அப்புறம் தான் நான் அரைச்சி வச்ச கிரேவியை நம்ம இதில் போடணும். சரிங்களா. மட்டன் நல்ல எண்ணெயில் ரொம்ப ஸ்மாஷ் ஆகிருக்கணும். ஸோ அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும் கைஸ். ஸோ மட்டனுக்கு தேவையான விசில் போட்டுக்கோங்க. சிக்கன் நீங்கள் செய்கிறதா இருந்தால் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு விசில் நீங்கள் தான் போடணும் கைஸ். மட்டன் தான் நம்ம 12 போட்டுக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கிற மட்டன்னா 12 போடுங்க. இல்லை சாஃப்டாக இருக்குது இந்த மட்டன், ஓகே தான் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்கள் 6 போட்டுக்கோங்க. சரிங்களா. நான் இந்த மட்டன் தான் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, அதனால நான் 6 விசில் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான 6 விசிலோ 12 விசிலோ போட்டுக்கோங்க. இது சிக்கன் எடுத்துக்கிறீங்கன்னா இதை நீங்கள் 2 விசில் போட்டுக்கோங்க. சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால சீக்கிரமாகவும் வெந்துட்டோம். ஸோ சிக்கனை நீங்கள் 2 விசில் போடுங்க. சரிங்க. நம்ம தக்காளி வெங்காயம் கறியெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா எண்ணெயில் கொஞ்சோண்டு மஞ்சள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சோண்டு தான் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம மட்டன்லேயும் கழுவும் போது கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துருப்போம், இப்பயும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் சேர்க்கறதுனால ஸ்மெல் வரும்னு நினைக்காதீங்க, மஞ்சள் நல்லது தாங்க, நல்லா சேர்த்துக்கோங்க. சரிங்களா. மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா நமக்கு தேவையான மிக்ஸிங்கை அதில் கொடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம், ஏன்னா அப்போ தான் எண்ணெயில் நல்லா வதங்கும். ஸோ இது வதங்கிட்டு அப்புறமா நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, இப்போ பேஸ்ட் அரைச்சி வச்சதை ஊற்றிக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வதக்கணும் உடனே பேஸ்ட் அரைச்சி ஊற்றக்கூடாது. ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை ஊற்றணும். ஸோ நான் வீடியோவில் காமிக்கிற போது நீங்கள் சீக்கிரமாக ஊற்றுற மாதிரி இருக்கும், நீங்களும் சீக்கிரமாக ஊற்றிடாதீங்க காய்ஸ். கொஞ்சம் லேட்டாக தான் செய்யணும், ஏன்னா வீடியோவில் அப்படி தான் இருக்கும். சரிங்களா. நீங்கள் கொஞ்சம் லேட்டாகவே அதை ஊற்றிக்கோங்க.
சரிங்களா? நல்லா ஊற்றிக்கிட்டு நல்லா கொஞ்சம் அதையும் வாஷ் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம மிஸ்கில் இருக்கிற கொஞ்சம் இருக்கிறதுலாம் நல்லா கழுவி அதுலேயும் ஊற்றிக்கோங்க. ஸோ ஊற்றும் போதே நல்லா வதக்கிக்கோங்க ரைஸ், அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நமக்கு தேவையான மட்டன் கிரேவிக்கு அதாவது மட்டன் குருமாக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட். இந்த மிஸ்கில் அரைச்ச எல்லா பொருளும் நல்லா உங்கள் வீட்லேயும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம இதை மிஸ்கில் அரைச்சிருக்கோம், நீங்கள் அம்மியில் அரைக்கணுன்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். நீங்கள் ஒரு வாட்டி அம்மியில் ட்ரை பண்ணினா கூட அம்மியில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தேவையான அம்மியிலே அரைக்க சொல்லிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்களும் ஒரு வாட்டி அம்மியில் அரைச்சி உங்களுக்கு வீடியோ போடுறோம். ஸோ அதே மாதிரி நல்லா அரைச்சி நல்லா கிரேவி ஆக்குனதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கொஞ்சோண்டு லைட்டாக கொதிக்க விடுங்க. கொதிக்கிறதுக்கப்புறமா இந்த குருமா இப்படி தான் கைஸ் இருக்கணும், நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சேர்த்து வச்சோம்னு பார்த்தீங்களா, நல்லா கொதிங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க காய்ஸ். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைட்டான ஆயில் மேலே வர வரைக்கும் நல்லா கொதி வரணும் கைஸ். அப்போ தான் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், உங்களுக்கு தேவையான டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். இதில் தேவையான நீங்கள் உப்பு காரம் முன்னாடி சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடி சேர்த்துருக்கேன், ஸோ அதை நான் வீடியோவில் காட்டில் செக் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா விசில் போட்டுக்கோங்க. விசில் சிக்கனாக இருந்தால் 2 விசில் போடுங்க, மட்டனாக இருந்தால் 12 விசில் போடுங்க. லைட்டாக இந்த மட்டன் ரொம்ப ஓவர் குக் ஆகாது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் 6 விசில் இந்த மட்டனுக்கு போடுங்க ரைஸ். சரி, இந்த மட்டன் விசில் அடிக்கும் போது நம்ம ஒரு ஜாரில் தேங்காவும் ஒற்றைக்கல்லையும் சேர்த்துருக்கோம். ஒற்றைக்கல்லைக்கு போது சோம்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா ஃப்ளேவராக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. நான் எதுவும் டக்குன்னு போட்டுட்டேன், உங்களுக்கு வீடியோவில் நான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக காட்டுறேன் காய்ஸ். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால் என்னால் ஒழுங்காக எதையும் வீடியோ எடுக்க முடியல. ஸோ உங்களுக்கான தேவையான வீடியோ நான் உங்களுக்கு நாளையிலேருந்து கரெக்டான வீடியோ கரெக்டாக போடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த ரெசிபியும் என்ன ரெசிபின்னு சொல்லுங்கள், நான் அடுத்த ரெசிபி உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன் காய்ஸ். சரிங்களா? உங்களுக்கு எதுலையாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான டவுட்டை நான் சொல்கிறேன் காய்ஸ். ஸோ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா பேஸ்ட் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் நரந்தான் இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் காய்ஸ். இதை நல்லா அரைச்சிக்கோங்க. நான் பாருங்கள், நான் மிக்ஸியில் ஜாரில் போட்டிருக்கேன். நல்லா ஒரு 2 வாட்டி நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா நல்லா அரைச்சதுக்கப்புறம் ரொம்ப நர வைக்காது. இப்போ நம்ம விசில் எடுத்து வச்சுருந்த பாருங்க விசில் வருது பார்த்தீங்களா? நீங்கள் விசில் நல்லா 6 விசில் இல்லைன்னா 12 விசில், இல்லைன்னா சிக்கனாக இருந்தால் 2 விசில், நல்லா விசிலே எடுத்துக்கோங்க காய்ஸ். மறக்காமல் உங்களுக்கு என்ன வேணும், என்ன ரெசிபி வேணும், அடுத்த ரெசிபி என்ன போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க காய்ஸ். நானும் அடுத்த வாட்டி இந்த ரெசிபியை போடுறேன். ஸோ நான் அரைச்சி வச்சு நேரம் பாருங்கள், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நான் மிக்ஸி பவுடராக அரைச்சிருக்கேன், கொஞ்சோண்டு இப்போ தண்ணி ஊற்றி நான் அரைச்சிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் நேரம் அரைச்சிக்கிட்டேன். நம்ம தண்ணி ஊற்றியும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். நல்லா போட்டு அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்ச கிரேவியை இதில் ஊற்றிட்டு கொதிக்க வச்சிடலாம்.